சீரியல் எபிசோட் நம்பர் 652. இன்னைக்கு மல்லி சீரியல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரெண்டு பேரை வச்சு காப்பாற்ற முடியாதுங்க. இவங்களோ யாரு? ரெண்டு பேர் தான். இப்படிதாங்க இருந்துச்சு இன்னைக்கு. விஜய் மல்லியை சமாதானப்படுத்துறதுக்காண்டி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து பொறுமையாக ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணி உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு மல்லியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து கஷ்டப்படாத, ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னை வந்து நான் எப்போவும் விட்டுட்டு போக மாட்டேன், அதுக்காண்டி நினச்சி நீ வந்து அவளை நீ வந்து துரத்துற, அப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பொறுமையாக அமைதியாக சொல்லிட்டு இருக்காங்க. மல்லியில் மைண்ட் வாய்ஸ் மோஸ்ட்டாக எப்படிமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. அட லூசு பையில, நான் எவ்வளோ சொல்கிறேன், உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது மரமண்டை, எவ்வளோ சொல்கிறேன். இவ வந்து சுடர் கிடையாதுன்னு சொல்கிறேன், அதுக்கு உள்ள வழியை ஏதாவது நீ வந்து டெசிஷன் எடுக்கிறியா? எதுவும் எடுக்க மாட்டேங்கிற, நான் சொல்கிறதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இதில் நீனா ஏதோ பேசுகிற, சரி சொல்லு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க எல்லாமே பேசி கீசி முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது மல்லி சொல்கிறாங்க, நான் வரலை, வீட்டுக்கு ஏற்கனவே எல்லாருமே கோவமாக இருப்பாங்க என் மேலே, இப்போ வந்தேன்னா சரிப்பட்டு வராது, நான் வரலைங்க, நான் அண்ணன் வீட்டிலே இருந்துக்கவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் எதனால உன்னை அண்ணன் வீட்டில் இருக்க சொன்னேன்னா, அந்த டைமில் சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, உன்னை அந்த இடத்துல எதுவும் தப்பிக்க வைக்கிறதுக்காண்டி நான் அப்படி சொன்னேன், அதனால வந்துட்டு நீ அங்கேயே இருக்கணுன்ட்டுலாம் நான் உன்னை சொல்லலை, நீ இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ராஜி வந்து 2 பேர் மண்டையை நல்லா கழுவுன்னு கழுவி வச்சுட்டாங்க. ஏற்கனவே நல்லா ஏற்றி விடுவாங்க அவங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஏற்றி விட்டு அப்படியே சுடர்னா வாயை மூடிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அது அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே கதிரேசன், அங்கேயே நில்லுங்க, நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு, அதான் சொன்னேன்னே 2ல் 1 முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக. விஜய் வந்து முடியவே முடியாது, எனக்கு 2ம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதை எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரியலை. எல்லோரும் ஆனால் சொல்லிகிட்ருக்காங்க, ஆதார் கார்டு வந்து சுடரோட கைரேகையை வச்சு மாட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவுமே நல்ல ஐடியா இல்லை. மேபி அப்படின்னு செஞ்சிருந்தோம்னா செமையாக மாட்டிருக்கலாம். ஒன்று எனக்கு என்னென்னா, போலீஸ்லாம் எதுக்கு இருக்குது? போலீஸ் வந்து விசாரணை செஞ்சாலே மாட்டிப்பாங்க மோஸ்ட்டாக. ஆனால் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணவும் இல்லை, அப்படியும் பண்ணலாம்ல. ஆனால் யாருமே அப்படி பண்ணவே இல்லை பாருங்களேன். மல்லியாவது சரி கம்ப்ளைண்ட் பண்ணி, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு செஞ்சுருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பாபு, இல்லைனா வந்து நாகு, அப்படி இல்லைனா யாராவது இதே மாதிரி செஞ்சுருக்கலாம்ல. எனக்கு வந்து இது ஒரு ஐடியா, உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. என் மூளை எப்படியெல்லாம் யோசிக்குது பாருங்களேன். சரி அதை விடுங்க. அங்கே என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அவங்க அப்படியே 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு கதிரேசன். சரி அப்போ என் பொண்ணை நான் கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஆனால் வந்து இப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பேன், அப்படி இல்லைன்னா முடிச்சிருவேன் மல்லி உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மல்லி, எவன்டா இவன் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், உங்களையெல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைத்தண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் வாய்ஸில் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க அவங்களும். ராஜி, நம்ம போட்ட திட்டம்லாம் வீணாக போச்சப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போயிட்டாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.